போய் பண்ணுன்னு அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு நமக்கு மேலே அது போல நாம அடுத்தடுத்து உருவாக்கி கொண்டே வரணும். இது வந்து சைவத்துல வந்து நாம உருவாக்கல, இறைவன் உருவாக்கி கொண்டே இருக்காரு. என்னைக்குமே மாறாது. வந்து தோன்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, அருளாளர்கள் தோன்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்று முதல் இன்று இன்னும் எத்தனை காலம் இந்த உலகம் இருக்கோ அது வரைக்கும் சைவத்தில் அருளாளர்கள் தோன்றி கொண்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ மதம் தோன்றட்டும், எவ்வளோ இதுவாகட்டும், தெய்வம் தான் பெரிய மதம். சாமி அப்பப்போ அந்த அருளாளர் கொண்டு ஒவ்வொரு அதிசயத்தை சாமி நிகழ்த்தி கொண்டே தான் இருப்பார். அப்போ நிகழ்த்தி தான் இன்னி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஐயாவுடைய குரு பூசை நாள் இன்னைக்கு பவானியில் நடக்குது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்குது. நாமளால் அங்கே போக முடியல, இருந்தாலும் நாம் இங்கிருந்தே இந்நேரத்துக்கு அங்கே வழிபாடு திருமஞ்சனம் பேரொழி வழிபாடுலாம் நடந்திருக்கும் போட்டிருக்கு. அதனால் நாம் இங்கே இருந்தே ஐயா குரு பூசையை போட்டி வணங்குவோம். கண்டிப்பாக அங்கே போய் சேர்ந்துடும். ஏன்னா இந்த பதிவை எழுதியில் ஒரு வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர். அதில் ஒருத்தர் சொன்ன கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இந்த திருவுருவ படம் மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களாம். இந்த திருவுருவ படம் மட்டும் பார்த்துருக்காங்க பொழுது அவங்கள அந்த திருவுருவ படமே ஈர்த்திருக்கான். அப்போ இவரோட ஐயாவோட அருள் இல்லாமல் அவங்கள ஈர்த்திருக்காரா. ஆனால் அவங்க தினமும் பூசை தீக்க வாங்கல, எதுவும் பண்ண, காலையில் எழுந்து பூசை மட்டும் பண்ணுறாங்கன்னா இந்த படம் பார்த்து, ஏன்னா இந்த படம் வந்து அவங்க தம்பி யாரோ கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த படத்தில் இருந்து இது அவங்களுக்கு பார்க்குற போல இருக்கான், அவங்களை ஈர்க்குது. அந்த படம் பூசையிலே வந்து நினைவில் வந்து அந்த பூசையிலே ஈர்க்குது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சாமிக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இடையில யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துக்கு அது பெண் தான். அவங்க பயம் முதல்ல போலி சாமியார். இப்போ இந்த காலத்தை விட அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த காலத்துல வந்து இந்த இது ஊடகம் இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு தெரிய வருது, விரைவாக தெரிய வருது. அந்த காலத்துல நிறைய பேர் போலி சாமி இருக்காங்க, எல்லாமே இருந்தாங்க. பெண்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வருது, எல்லாம் மறைவாக இருந்தது. ஆனால் இப்போ ஊடகம் இருந்தனால எல்லாம் வெளியில் வந்து எல்லாம் உடனே வெளியில் வந்து நமக்கு இன்னும்